அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். புகாரியில இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அப்ப நம்மளுடைய மஜ்லிஸ் எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதாக இருக்க வேண்டும். அதனால்தான் மஜ்லிஸுடைய கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு துஆ கஃபாரா என்று சொல்வார்கள். பரிகாரம் என்ன? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். இந்த துஆ எதற்காக? இந்த சபையில இருக்கும் போது, இந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டிருந்தா, ஷைத்தான் ஷைத்தான் நம்மிடம் ஏதாவது ஒரு தவறான வார்த்தை சொல்லிவிட்டு அல்லது தவறான ஏதாவது ஒரு காரியம் நடந்து விட்டிருந்தால் அல்லாஹ் அதை இந்த துவாவின் காரணமாக அதை மன்னித்து விட்டு நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் நமக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். அப்போ 9 சிறப்பு முடிந்து விட்டது. கடைசி சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யார் இந்த மஜ்லிஸிலே இந்த விக்ரில் இருக்கிறார்களோ, மிக முக்கியமான ஒரு சிறப்பு, இந்த உலமாக்கள் சொல்லுகிறார்களோ, யார் இந்த திக்ரிலே இருக்கிறார்களோ, இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்காக நல்ல மரணத்தை கொடுப்பார். உதாரணத்திற்கு இந்த பயானை கேட்டுக்கிட்டு கொண்டே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாருக்கோ ஒரு மரணம் வந்து விட்டது. அப்ப நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த நேரத்தில் என்ன காரியம் செய்த அந்த மனிதன் இந்த உலகத்தில் மரணம் வந்ததோ அதே காரியத்தில் அதே பேச்சு அதே சொல்லுடன் தான் நாளை மறுமை நாளில் அந்த மனிதன் எழும்புவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் நமக்கு நல்ல மரணமும் வரும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துதான் நாம் மறுமையில் எழுப்பப்படுவோம் என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமாக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த வாய்ப்பில் ஒரு சிறிது நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரை எப்போதும் நம்மளுடைய மஜ்லிஸில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மீது எப்போதும் ஸலவாத் ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திக்ர் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் இருக்கும், அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்து இருக்கலாம், டிராபிக்ல எப்பயோ மாட்டி இருப்போம், ஏதாவது ஒரு சிக்கல், யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஒரு 2 என்ற வார்த்தை சொன்னால் போதும், அதற்கு பிறகு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லயோ அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய முசீபத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிக் கொள்வான். காரணம் என்ன? அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் நம்மையும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அதே போல நமக்கு மரணம்